அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல் செய்திருக்கிறது. காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு அவசர மனு தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இந்த மனு எப்போது விசாரணைக்கு வர இருக்கிறது? திமுக அவசர மனு தொடர்பாக விவரங்களை பதிவு செய்யலாம். காவிரி குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிற்கு காவிரி ஆற்றிலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய நீரை முழுமையாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் ஊற்றக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் இதுவரையிலும் கர்நாடக அரசு திறந்து விடாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாரா, இல்லை முடியுமா முடியாதா என்ற துணியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார். இந்த பதிவினை தொடர்ந்து தற்பொழுது திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவசர மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திடம் வலியுறுத்தி திமுக ஒரு அவசர முறையீடை செய்திருக்கிறார்கள். இந்த மனுவை மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வரைவு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் பல்வேறு விவரங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. 28/7/2026 அதாவது கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்று காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு வழங்கக்கூடிய அந்த உத்தரவுப்படியும், அதே போன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கடந்த 30ஆம் தேதி வழங்கக்கூடிய அந்த உத்தரவும் என்பது கர்நாடக அரசுக்கு உடனடியாக முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அதனை செயல்படுத்தாத சூழலில் அவர்களுக்கு செயல்படுத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடந்த 26ஆம் தேதி அன்று விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய 9.46 டிஎம்சி நீர் பற்றாக்குறையை ஈடு செய்ய வகையில் 15 நாட்களுக்கு சுமார் 7000 கனஅடி என்ற விதத்தில் பிலிகுண்டுலுக்கு தண்ணீர் கிடைக்கும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரை பிலிகுண்டுலுவில் கிடைக்கும் நீரின் அளவையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தினசரி கண்காணித்து அதன் அமலாக்க நிலையை உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த அவசர மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வழக்கின் உண்மை நிலைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நீதி நிலைநாட்டுவதற்கு தேவையான மற்ற பிற உத்தரவுகளையும் நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் எனவும் கர்நாடக அரசு காவிரி நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ அமைப்புகளின் கட்டாய உத்தரவுகளை பின்பற்றாமல் காவிரி நீரை திறந்துவிட மறுத்துள்ளதால் காவிரி டெல்டா பகுதியை சேர்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் இந்த மனு சுட்டிக்காட்டுவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்தவும் உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.